இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரத்திலும் 8ஆம் அதிகாரத்திலும் இயேசு பலமுறை எருசலேம் செல்வதை பார்க்க முடிகிறது. லூக்கா நற்செய்தியிலே இயேசு தன் தாய் தந்தையரோடு திருவிழாவிற்கு எருசலேம் செல்வதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் என்று லூக்கா நற்செய்தி நமக்கு கூறுகிறது. காரணம், இயேசு கடவுள் பற்றுள்ளவர், ஒரு யூதர். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே இயேசு யூதர்களின் விழாவினை கொண்டாட எருசலேம் செல்கிறார். இந்த விழாவை ஃபீஸ்ட் ஆஃப் டெபர்னாக்கிள்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது உடன்படிக்கை விழா. பொதுவாக யூதர்களுக்கு 3 முக்கியமான விழாக்கள் உண்டு. இதில் 3வது விழாதான் இந்த விழா. இந்த விழாவை இறைவன் பாலைவனத்தில் அவர்களுக்கு செய்த நன்மையை மட்டும் நினைவு கூறுவதல்ல, மாறாக எதிர்காலத்தில் வர இருக்கின்ற மெஸ்ஸியாவின் வருகை எதிர்நோக்கி இருக்கின்ற விழா. அதாவது உலகில் உள்ள அனைத்து மக்களும் கடவுளை வழிபட எருசலேம் நோக்கி வருவார்கள் என்று காத்திருக்கும் ஒரு விழா. இயேசு இந்த விழாவிற்கு செல்ல விரும்பவில்லை. அவரது சகோதரர்கள் அவரிடம் சொல்கிறார்கள், நீங்கள் போகலாமே, அங்கே உங்கள் பெயர் மக்கள் மத்தியில் பிரபலமாகுவதற்கும் நீங்கள் பெயர் புகழ் பெறுவதற்கும் இது ஒரு சந்தர்ப்பமாக அமையுமே என்று கூட அவர்கள் அவரை தூண்டிவிட்டு பார்த்தார்கள். ஆனால் இயேசு அதற்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை. ஆனால் விழா தொடங்கிய காலகட்டத்திலே அவர் அங்கு செல்லவில்லை. விழா நடந்து கொண்டிருந்த பொழுது இடைப்பட்ட காலகட்டத்திலே அவர் அந்த விழாவிற்கு செல்லுகின்றார். காரணம், விழாவானது 8 நாட்கள் நடைபெறும். ஒரு சனிக்கிழமை ஆரம்பித்து அடுத்த சனிக்கிழமை வரை அந்த விழா சென்று கொண்டிருக்கும். அந்த விழாவின் இறுதி நாளன்று இயேசு உரத்த குரலில், அதாவது யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரத்திலே 38 மற்றும் 37 மற்றும் 38ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது இதை நாம் உணர முடிகிறது. இயேசு உரத்த குரலில் சொல்லுகிறார், வாழ்வு தரும் தண்ணீர் நானே என்று பேசுகிறார். ஏன் இயேசு இந்த இடத்தில் தன்னை வாழ்வு தரும் தண்ணீர் என்று குறிப்பிடுகிறார்? இந்த விழா நாட்களிலே ஒவ்வொரு நாளும் பவனியாக குருக்கள், மக்கள் அனைவரும் இணைந்து ஜிகோன் நீர் ஊற்றிற்கு செல்லுவார்கள். அங்கே ஜிகோன் நீர் ஊற்றிலிருந்து புறப்பட்டு வரும் தண்ணீர் சிலோம் குளத்தில் வர அதை குருவானவர் தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு ஜாடியிலே எடுத்து வர, மக்கள் ஒரு கையில் கிளைகளையும் மறு கையில் எலுமிச்சையும் கொண்டு பவனியாக ஆலயம் செல்வார்கள். அங்கே குருவானவர் பலி கொடுக்கும் அந்த பீடத்தை ஒரு முறை சுற்றி வந்து அந்த பலி கொடுக்கப்பட்ட பலி பொருட்கள் மீது தண்ணீரை ஊற்றுவார். இதை இறுதி நாளில், அதாவது 8ஆம் நாளில் 7 முறை சுற்றி வந்து அந்த தண்ணீரை ஊற்றுவார். தண்ணீர் என்பது ஒரு அடையாளம். அவர்கள் பாலைநிலத்தில் நடந்து வந்தபோது இறைவன் அவர்களுக்கு ஆறையிலிருந்து தண்ணீர் வர செய்து கொடுத்தார். இந்த விழாவின் பொழுது மக்கள் பாடல் பாடி நடனமாடி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வாழ்வு தரும் நீர், உங்களுக்கு வேண்டியவற்றை நான் தான் கொடுக்க முடியும் என்கிறார். இதை அவர் மெதுவாக சொல்லவில்லை, மாறாக சப்தமாக குரல் உயர்த்தி கூறுகிறார். ஒருவேளை உங்களுடைய குருவானவர் திருப்பல் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது நானே வாழ்வு தரும் நீர் என்று கூறினால் அந்த இடத்தில் ஒரு சலசலப்பு ஏற்படும், பலவிதமான விமர்சனங்கள் வரும். அதை போன்று இயேசு இந்த வார்த்தை நானே வாழ்வு தரும் நீர் என்று சொன்னவுடனே அங்கே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. குழப்பத்தில் ஒரு சிலர் இயேசுவை இறைவாக்கினர் என்றும், ஒரு சிலர் இயேசுவை மெஸ்ஸியா என்றும், வேறு சிலர் வேறு பெயர்களை கொண்டும் அழைக்க ஆரம்பித்தார்கள். சிலர் கூறினார்கள், அவர் மெஸ்ஸியாவாக இருக்க வாய்ப்பே இல்லை, காரணம் இவர் கலிலேயாவிலிருந்து வருகிறார் என்று எங்களுக்கு தெரியுமே என்கின்றனர். ஏன் கலிலேயர் என்ற ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள்? அதாவது ஒருவர் எருசலேமிலிருந்து வருகிறார் என்றால் அவர் உயர்ந்த நிலையை சார்ந்தவர், அதுவே கலிலேயாவிலிருந்து வந்தார் அவர் தாழ்த்தப்பட்ட நிலையை சார்ந்தவர் என்ற பாகுபாடு அவர்கள் மத்தியில் இருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது கலிலேயாவிலிருந்து ஒரு மெஸ்ஸியாவா என்ற ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்ப ஆரம்பித்தார்கள். இந்த சூழலை, அதாவது இந்த குழப்பமான இந்த சூழலை பரிசேயர்கள் பயன்படுத்த நினைக்கிறார்கள். இதை காரணமாக வைத்து இயேசுவை கைது செய்து விடலாம் என்று அனுப்புகிறார்கள். ஆனால் போனவர்கள் அவரை கைது செய்யாமல் திரும்பி வருகின்றார்கள். அவர்களிடம் பரிசேயர்கள் கேட்கிறார்கள், ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்டபொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இயேசு அதிகாரத்தோடு பேசுகிறார், அவர் பேசுவது எங்களுக்கு நல்லதாக தான் படுகிறது,
ஆதலால் நாங்கள் அவரை கைது செய்ய விரும்பவில்லை என்று சொல்லுகின்றார்கள். இப்பொழுதுதான் பரிசேயர்கள் சுறுசுறுப்பாகிறார்கள். காரணம், இதுவரை இயேசு சலசலப்பை தான் ஏற்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது பெரிய அளவில் இயேசு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார். காரணம், அந்த மக்கள் இயேசுவை முழுமையாக நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் நம்பிக்கையை உடைக்க வேண்டும் என்ற வேலையை அவர்கள் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் பரிசேயர்கள். ஆக இந்த நேரத்திலே இந்த பரிசேயருடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் உள்ளம் கோபமும் வெறுப்பும் கலந்ததாக இருக்கின்றது. ஆகவே தான் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். நம்முடைய வாழ்விலை சிந்தித்து பார்ப்போம். கோபம் இருந்தால் என்ன நிகழும்? முதலில் உடலை பாதிக்கும், மனதை பாதிக்கும், மூளையை பாதிக்கும். கோபம் வருகின்ற அன்றைக்கு நிம்மதி இருக்காது, நிறைவு இருக்காது. கோபம் வாழ்வின் நிம்மதியை கெடுத்து நிலையற்ற ஒரு தன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். அதாவது கொலை செய்வதற்கும் கூட நம்மை இழுத்துச் செல்லும் என்பதற்கு தான் இது ஒரு எடுத்துக்காட்டு. காரணம், பரிசேயர்களுக்கு ஏற்பட்ட கோபம் இயேசுவை கொலை செய்யும் அளவிற்கு கொண்டு செல்கிறது. இந்த பரிசேயர்கள் யார்? துறவறத்தார், அதாவது கடவுள் பணி ஆற்றி கொண்டிருந்தவர்கள். ஆக கோபம் என்பது கடவுள் பணி ஆற்றுபவர்களை கூட கொலை செய்யும் அளவிற்கு கொண்டு செல்லும் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் 2 கேள்விகள் நமக்கு நாமே கேட்டு பார்ப்போம். நான் இயேசுவை எந்த அளவிற்கு நம்புகிறேன்? நான் எந்த அளவுக்கு இயேசுவை விசுவசிக்கின்றேன்? அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்தல்ல, மாறாக இயேசு எனக்கு யார்? எனக்கு அவர் என்னவாக இருக்கிறார்? எனக்கு மெசியாவாக இருக்கிறாரா? என்னை மீட்பவராக இருக்கிறாரா என்று நான் நம்புகின்றேனா என்று சிந்தித்து பார்ப்போம். கோபம் வருகின்ற பொழுது பிறரை காயப்படுத்த வேண்டும், பிறரை அழித்து விட வேண்டும், பிறரை கொலை செய்து விட வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறோமா? அல்லது கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்வின் நிதானத்தை கொண்டு வருவதற்கு முற்படுகின்றோமா? கோபம் கட்டுக்கடங்காமல் செல்லுகின்ற பொழுது அது நம்மையும் பாதிக்கும், பிறரையும் பாதிக்கும். ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்த முற்பட்டால் நமக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது. சிந்தித்து செயல்படுவோம். இயேசுவுக்கே புகழ். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.